Good morning friends. This is Government Exam Model Question Channel. இந்த சேனல் எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்காக புக் வைஸாக வந்துட்டு நாங்கள் கொஷின்ஸ் மேக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த யூனிட்டில் வந்துட்டு எந்த ஒரு யூனிட்டும் நாங்கள் ஒமிட் பண்ணியிருக்க மாட்டோம். கண்டிப்பாக அதில் இம்பார்ட்டண்ட்டாக கொஷின் கேட்குற ஏரியா இருக்கும். ஸோ எல்லா யூனிட்ஸும் நாங்கள் வந்துட்டு கவர் பண்ணி இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் எல்லாம் எடுத்துருவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட்டில் ஒரு லெசனில் வந்துட்டு கண்டிப்பாக 100 to 125 கொஷின்ஸ் பாசிபிள் கொஷின்ஸ் எல்லாமே எடுத்துருவோம். நீங்கள் ஒன்ஸ் இந்த வீடியோவே பார்த்தா போதும், நீங்கள் புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை. புக்ஸ் இல்லைனாலும் நீங்கள் இந்த வீடியோஸ் ஃபாலோ பண்ணால் கூட உங்களுக்கு எல்லாமே புக்கில் இருக்கிற எல்லாமே கவர் ஆகிடும். புக் பேக் கொஷின்ஸும் கவர் ஆகிடும், இதுவும் கவர் ஆகிடும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்லையும் ஃபாலோ பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து அதிகமான கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி நீங்களாம் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்குறீங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஒரு 6 months 7 months தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து பிரிண்ட் அவுட். நீங்கள் என்ன நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி இப்போ தான் ஒரு 15 days படிக்கிறீங்க, 1 month ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு 2 months தான் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க. நமக்கு இப்போ வந்து லாங்குவேஜ் பற்றி எந்த ஒரு ப்ராப்ளம் என்ன, லாங்குவேஜ் பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இன்னும் சொல்லலை. அவங்க ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் எதுவுமே நமக்கு வந்து இப்போதைக்கு இல்லாத மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஆட் பண்ணாலும் குரூப் 4 லெவலுக்கு தான் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா குரூப் 4 வந்துட்டானா இப்போ வந்து 200 கொஷின்ஸ் வந்துட்டு ஜென்ரல் ஜிகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இன்னும் குரூப் 4க்கான சிலபஸ் வந்து ஃப்ரேம் ஆகி வரலை. இதே ஆனால் ஜென்ரல் வந்துட்டு ஜிகே அப்படி தான் இருக்க போகுது. இது மட்டும் நமக்கு தெரியுது தெளிவாக. ஸோ லாங்குவேஜ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஸோ அது வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 month to ஒரு 45 days இருந்தால் போதும். அது இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி. இங்கிலீஷ்னால் இன்னும் ஈஸி, தமிழ்னா ஏற்கனவே தமிழ் படித்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா தமிழும் இங்கிலீஷும் தான் வந்து ஸ்கோரிங் ஏரியா எப்பயுமே. இப்போ நம்ம சிலபஸ்க்குள்ளே வரலாம். இப்போ சிலபஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 10 யூனிட் இருக்குது. 10 யூனிட்டில், அதாவது நான் வந்து இப்போ எதுக்கு பேசுகிறேன்னா ஜென்ரல் ஜிகேக்கு பேசுகிறேன். இப்போ 10 யூனிட்டில் நம்மளோட லாஸ்ட் யூனிட் தான் வந்து மேக்ஸு. லாஸ்ட் யூனிட் பார்த்திங்கன்னா மேக்ஸ் நமக்கு வந்து 25 marks. இப்போ 200 கொஷின்ஸில் 25 marks வந்து மேக்ஸ் அப்படின்னா அந்த 25 marksமே நம்ம கேதர் பண்ணால் தான் நம்மளோட ஸ்கோரிங் பாயிண்ட் வந்து இங்கே அதிகமாகும். ஸோ என்ன பண்ணணும், மேக்ஸும் பயாலஜியும் எப்பயுமே வந்து 6லேருந்து தான் மேலே போகணும். மற்றபடி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ்லாம் மேலேருந்து கீழே வரணும். ஏன்னா மேலே வந்து நிறையா கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து தான் கட் பண்ணி 6th 7th 8th கொடுத்துருப்பாங்க. ஆனால் மேக்ஸ் வந்துட்டு கீழே தான் வந்து ஈஸியாக கொடுத்துருப்பாங்க, போக போக காம்ப்ளிகேட்டட் சம்ஸஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பயாலஜியும் மேக்ஸும் 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக பண்ணணும். இப்போ நம்ம மேக்ஸ்க்கு வந்துட்டு நம்ம 25 கொஷின்ஸில் மேக்ஸிமம் 23 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடுவோம், 2 கொஷின் அட்டன் பண்ணியிருக்க மாட்டோம். இல்லை வந்துட்டு நான் மேக்ஸில் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தீங்கன்னா 25 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸை ஸ்கூல் புக்ஸில் 6லேருந்து 10th வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணணும். எல்லாமே ஒரு வாட்டி போட்டு பார்த்துருக்கணும். மேக்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸை தவிர்த்து சம்ஸே வராது. இன்னொன்று என்னென்னா, முக்கியமாக அந்த ஃபார்முலா வந்து எப்படி டிரைவ் ஆச்சு, அந்த ஃபார்முலாவை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட கொஷினாக இருந்தாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அந்த சம் எவ்வளோ காம்ப்ளிகேட் இருந்தாலும் நம்ம ஷார்ட்கட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது டைம் சேவிங். ஆனால் ஷார்ட்கட் நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சம் எப்படி வந்துச்சு, அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டார்டிங்கில் கற்றுக்குங்க. அது கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஷார்ட்கட் கற்றுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார்முலா எப்படி வந்துச்சு, அது எப்படி டிரைவ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த டெய்லியும் சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தேவையே இல்லை. நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டிங்க, அது இப்படி தான் வருது. மென்சுரேஷன்லாம் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். நீங்கள் வந்துட்டு பின்னால் அளவியல், அது பின்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்படியே சம்மை டிரைவ் பண்ணி போட்டுகிட்டே போகலாம். உங்களுக்கு அதில் ஒரு காம்ப்ளிகேஷனே இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மேக்ஸ்னால் ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, எப்படி டிரைவ் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 6th to 10th புக்கு வரைக்கும் ஒரு சம் விடாமல் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸு, எக்ஸசைஸு, முக்கியமாக புக் பேக்கில் இருக்க அந்த பின்னாடி சூஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ஒரு 5 to 7 சம்ஸ் வந்து அதுலேருந்து தான் வரும். புக் பேக்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஆப்ஷனோட இருக்க சம்ஸில் தான் அதிகமாக வரும். ஸோ அதை எல்லாமே வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸில் நம்ம 25க்கு 25 எடுக்கிற மாதிரி நம்ம ரெடி ஆகிடணும். நெக்ஸ்ட்டு ஏரியா பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன வரலாம், ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸு, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு. ஸோ ஹிஸ்ட்ரி, நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி ரெண்டுமே கலந்து தான் படிக்கிறோம். ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரின்னு நம்ம ஸ்பெஷலைஸ்டாக எதுவுமே படிக்க போகிறதில்ல, இதிலே இருக்கிறதே தான் நம்ம அதுலேயும் படிக்க போகிறோம். ஸோ ஹிஸ்ட்ரி நல்லா படிச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி 12th படிங்க.
ஒரு இப்போ குப்தர்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மைண்ட் மேப் போட்டு படிங்க. இப்போ இவர் ஸ்ரீகுப்தர் வந்து கண்டுபிடிச்சாரு அப்படியே லைன் பை லைன், இல்லை ஒரு ட்ரீ டயக்ராம் போட்டு படிக்கலாம். அந்த நோட்டை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அந்த நோட் தான் நம்ம வந்து குவிக் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கில் இருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம மைன்யூட் கண்டென்ட்டுக்காக தான் புக்கில் போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹிஸ்ட்ரி படிக்கிற பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஸ் ஏதாவது இருக்காங்கல்ல, அந்த ஃபேமிலி அப்படியே ஞாபகம் வச்சுட்டு படிச்சிங்கன்னா ஹிஸ்ட்ரி அப்படியே ஞாபகம் இருக்கும். எப்படி மறந்தே போகாது. இவங்களுக்கு இவர் வந்து அக்பராக இருப்பார், இவர் வந்து ஜஹாங்கீராக இருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபேமிலி மெம்பரை ரிலேட்டட் பண்ணி படிச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைண்ட் மேப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் மைண்ட் மேப் போட தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மைண்ட் மேப் போட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஹிஸ்ட்ரி தான் இருக்கிறதுலே அதிகமான ஸ்கோரிங் ஏரியா, சீக்கிரமாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ 12th ஹிஸ்ட்ரி வரைக்கும் படிங்க. எக்ஸ்ட்ரா இருக்க இப்போ டிகிரி ஸ்டாண்ட் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் வீடியோஸில் நிறையா இருக்குது. நாங்களும் ஹிஸ்ட்ரிஸில் வீடியோஸ் போடுவோம். இப்போ நாங்கள் வந்து கொஷின் பேட்டர்னில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு சிலபஸ் பேட்டர்ன்லேயும் போடுவோம், புக் பேட்டர்ன்லேயும் போடுவோம். அதாவது கிளாஸஸே எடுப்போம். அப்படியே ஃபுல்லாக டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி எடுப்போம். ஸோ நீங்கள் உங்களுக்கு யாரோட வீடியோஸ் பிடிக்குதோ அவங்களோட வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, பாலிட்டி பேசிஸ்லேருந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பேசிஸ்லனா எப்படி வந்து கான்ஸ்டியூஷன் உருவாச்சு, எப்படி அது டெவலப் ஆச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் பின்னாடி படிக்க பாலிட்டி ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். கான்ஸ்டியூஷன் எதுக்காக பண்ணாங்க, ஜனாதிபதி தலைவர்னா இப்போ ஒருத்தருக்கே 3 பேர் இருக்கும். இப்போ வந்து ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட், இதெல்லாம் ஒருத்தரோட பேர் தான். சிலருக்கு ஜனாதிபதினா தெரியும், சிலர் குடியரசுத் தலைவராக தெரியும். எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்களோட வேறு பெயர்கள் என்ன, யார் வந்து எதோட தந்தை, அந்த மாதிரிலாம் எல்லாமே படித்து வச்சுக்கணும். யார் இதை பற்றி என்ன சொன்னாங்க, கான்ஸ்டியூஷன் பற்றி யார் என்ன சொன்னாங்க, முகவுரையை பற்றி யார் என்ன சொன்னாங்க, இதெல்லாமும் படித்து வச்சுக்கணும். ஸோ நீங்கள் யூபிஎஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தால் லக்ஷ்மிகாந்த் புக் படிப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லக்ஷ்மிகாந்த் புக்கை கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி படித்து அதை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி வந்துட்டு 6th to 12th படிக்கிறப்ப 12th படிச்சுட்டு வரணும். படிச்சுட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புக்கு படித்து முடிச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து வெளி சோர்ஸஸ் போகலாம். பாலிட்டி வந்துட்டு வெளியில் இருக்கிற அதாவது அதை பற்றி ஒரு ஓவர் வியூ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாலிட்டி படிங்க. சென்ட்ரல்னா என்ன, ஸ்டேட்னா என்ன, இவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன் இருக்குது, ஒற்றை குடியாட்சி முறையில் பண்ணுறோமா, நம்ம வந்து கூட்டாட்சியா, இல்லை வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் அதாவது ஒரு சிட்டிசன்ஷிப்பா, 2 டியூவல் சிட்டிசன்ஷிப்பா, இது எல்லாமே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி, எக்கனாமி. ஜியாகிரஃபி, இந்தியன் ஜியாகிரஃபி, தமிழ்நாடு ஜியாகிரஃபி கண்டிப்பாக படிக்கணும். ஜியாகிரஃபி படிக்கிறப்போ மேப் வச்சு படிங்க. மேப் வந்துட்டு என்னடா இவங்க மேப்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஃபிசிக்கல் ஃபீச்சர் மேப் ஒன்று வச்சுக்கோங்க, பொலிட்டிக்கல் ஃபீச்சர் மேப் ஒன்று வச்சுக்கோங்க, வேர்ல்டு மேப் ஒன்று வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்க. மேப் வச்சு படிச்சிங்கன்னா அப்படியே ஞாபகம் இருக்கும். தமிழ்நாடு மேப் ஒன்று வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஜாபுக்கு போகிறதுக்கான போடுற இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பாக உங்களோட ஸ்டடி ஹால்லையோ, ஸ்டடி ரூம்லையோ, ஸ்டடி வால்லையோ மேப் ஸ்பேஸ் பண்ணாமல் படிக்கவே படிக்காதீங்க. எக்கனாமிக்ஸ் நம்ம புக்கில் இருக்கிறதே மோர் தென் புக்கை தாண்டி எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. 11th 12th படிங்க. 11th 12th புக் பேக்கில் இருக்கிற கொஷின் ஆன்சர்ஸ் வந்து தரவாக படிங்க. அப்புறம் 6th to 10th எல்லாமே படிச்சிருங்க. ஐஎன்எம் அப்படிங்கிற இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 12th ஹிஸ்ட்ரி அப்படியே வந்துடும். 12th ஹிஸ்ட்ரி, 10th ஹிஸ்ட்ரி எல்லாமே அதில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், தமிழ் லிட்ரேச்சர், இதெல்லாமே அதாவது சங்க இலக்கியம், தொல்லியல் ஆய்வு முறை, தமிழ் இலக்கியம், அப்புறம் சங்க காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்க கால இலக்கியங்கள் பற்றி ஃபஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ ஐடியா எடுத்துக்கோங்க. சங்ககால இலக்கியம்னா என்னென்ன நூல்கள் அதில் இருக்குது. அதாவது முதல்ல போய் இந்த நூல் இவர் எழுதினார்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும், யார் தொகுத்தவங்க அப்படின்னு. அதுக்குள்ளே நிறையா இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன நூல்கள் அதில் இருக்குது, அந்த நூல்கள்லாம் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அவுட்வேர்ட் லைன். இப்போ அறப்பொருள் சொல்லுது, அறப்பொருள் ஒரு 6 புக்கு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ புறப்பொருள் ஒன்று சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் இருக்கிற புக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் என்னென்ன புக்ஸு என்னென்ன கண்டென்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள படிங்க. தமிழ் படித்த கேண்டிடேட்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸி. இங்கிலீஷ் படிக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம். திருக்குறள் பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து ஃபஸ்ட்டு 6th to 12th வரைக்கும் இருக்கிற புக்கில் இருக்கிற குறள் வந்து ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து புக் பேக்கில் இருக்க குறள்லாம் வந்து பார்க்கலாம். நீங்கள் எங்கள் வீடியோஸ் கூட திருக்குறள் நாங்கள் போட்டுட்ருக்கோம், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தமிழ் இங்கிலீஷ் 2மே நாங்கள் போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் யூனிட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம புக்ஸில் இருக்கிறதே தான் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நாங்களும் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதை நாங்கள் யூனிட்டாக முடிக்கிறப்போ அதையும் நாங்கள் முடிப்போம். ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே படிக்கணும். இப்போ முன்னாடி போகலாம். ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 6th நம்ம போகணும். நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு சிலபஸை ஹார்ட் காப்பியாக கையில் எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ வந்து என்ன, இப்போ ஹீட் இருக்குது, வெப்பம் இருக்கா, அப்போ அந்த வெப்பம் வந்து எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறத மேலேயே நோட் பண்ணிக்கணும். சிலபஸ் இல்லாமல் எப்பயுமே படிக்க உட்காரவே கூடாது.
அதுக்கப்புறம் இப்போ ஜென்ரல் யூனிட்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து போட்டாச்சு, நாமளே வீடியோ போட்டிருக்கோம். சயின்ஸ் எல்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாமே கவர் பண்ணிடுவோம். சயின்ஸ் படிக்கிறதா இருந்தால் 6th to 12th வரைக்கும் படிங்க. 6th to 12th தான் போகணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் கேளுங்க. நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் வந்து டெய்லி நியூஸ்லாம் போடுறாங்க. அது கூட நீங்கள் கேட்கலாம். ஒரு 10 questions 12 questions 15 questionsலாம் கேட்கலாம். ரேபிட் ஃபயர் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி லிங்க் படிக்கலாம். அப்புறம் வந்துட்டு நீங்கள் வெற்றி நிச்சயம் படிக்கலாம். அந்த மாதிரி அவங்க வீடியோஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம ப்ரிலிமினரி ரெடி ஆகிட்டோம். ப்ரிலிமினரி படிக்கிறதுக்கு சாலிடாக ஒரு 3 to 4 months ஆகிடும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்து மெயின்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மெயின்ஸ்க்குன்னு வந்துட்டு ட்ரான்ஸ்லேஷன் பார்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மெயின்ஸில் பின்னாடி இருக்குது நம்மளோட செகண்ட் பார்ட் இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் 6th to 10th வரைக்கும் 1 to 3 டைட்டில் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கிறது எல்லாமே நாங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். இப்போ வந்து முதல்ல ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ்க்கு வந்து சால்டாக ஒரு 1 month to 2 months இருந்தால் போதும். ட்ரான்ஸ்லேஷன்ஸ்க்கு என்னென்ன ட்ரான்ஸ்லேஷன் வரும், அதுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், தமிழ் எப்படி அட்டன் பண்ணணும், இங்கிலீஷில் எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லி கண்டினியூஸாக நாங்கள் வீடியோ போடுவோம். இப்போ வந்துட்டு நாங்கள் ப்ரிலிமினரி கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கனால அதை நாங்கள் பண்ணலை. அதுக்கப்புறம் அது பின்னாடி இருக்க பார்ட் 2 வந்து அதுக்கு மேலே போடுவோம். தமிழ்லையும் போடுவோம், இங்கிலீஷ்லேயும் போடுவோம். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ரிலிம்ஸ் வந்து படிங்க. ப்ரிலிம்ஸில் இருக்கிற 6th to 12th வந்து ஃபஸ்ட்டு தரவு பண்ணுங்கள். அதுக்கு தான் அதிகமான டைம் ஆகும். மெயின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். மெயின்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 40 days இருந்தால் போதும். ட்ரான்ஸ்லேஷனுக்கு தான் அதிகமான டைம் எடுக்கும். மற்றதெல்லாம் எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம எப்படியா இருந்தாலும் எழுதிடுவோம். ஸோ அது மட்டும்தான். ஸோ எப்பயுமே வந்து டீவஸ்டேட் ஆகிடாதீங்க. கண்டிப்பாக படிச்சிடலாம், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். நிறைய டைம்ஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கீழே வந்துட்டு நாங்கள் சிலபஸோட லிங்க் கொடுத்துருப்போம். சிலபஸ் லிங்க் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சிக்கலாம். கண்டிப்பாக ஹார்ட் காப்பி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.